பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்காக, பரிசுத்தமான நாமத்தை உயர்த்தும்படிக்காக இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அளவில்லாத கிருபை நினைத்து, இரக்கங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அநேக நாட்களாக நாம் வீடுகளிலே இருந்து கர்த்தரை ஆராதித்தவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய உபவாசங்களுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் மூடி இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்தி ஆராதனை தகப்பனே, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நதியாய் பாயணோ தகப்பனே, எங்கள் குளங்கள் நிரம்பணோ. நதியாய் பாயணோ, இடங்கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும். பெருமழையா இடங்கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும். பெருமழையாய் எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். கண்கள் காண வேண்டும். ராஜா கண்கள் காண வேண்டும். குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணோ தகப்பனே, குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணோ. விண்ணக மேகம் இறங்கணோ. வல்லமை மழையாய் பொழிய. கரங்களை உயர்த்தி கேட்போமா? விண்ணக மேகம். ஒரு மேகம் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைந்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மேகம் எங்கள் மேலே கடந்து வருவதாக. நீ கூடாரங்களை நிரப்பட்டும். ஆரம்பத்திலே நம்முடைய மகிமையினால, பிரசன்னத்தினால, வல்லமையினால நீ நிரப்பி விடுவீராக ராஜா. ஓ ரபகஷா தலபா, ஓ ஷகதரதலரலரல. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, எழுப்புதலை
எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபைகளுக்குள்ள, சமுதாயத்துல, தேசத்துல, உலகத்துல வைக்கிறதுக்காக நன்றி. ஆயத்தப்படுத்துவீராக. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா தடைகள் மாறணும். சிந்தனைகளை குழப்பம் செய்கிற ஆமென் மாம்ச எண்ணங்கள், செத்தாவைகள், சபிக்கப்பட்டவைகள், வான மண்டல கிரியை செய்கிற ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷ யோசனைகள் அர்த்தமாக்கப்படுவதாக, உடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. அர்ப்பணிக்கிறோம். ஒரு நதி பாயட்டும், தாகத்தை தீர்க்கிற நதி, வேதனைகளை மாற்றுகிற நதி, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு நதி, ஜீவ நதி, வற்றாத நதி, தேவ நதி மதிலை கடந்து வரட்டும். அப்பாவுடைய பிரசன்னத்தை வருந்தி அழைக்கிறோம். வாரும். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலே நாம் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். அப்படியே நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 445வது பாடல், ஆராதனை காரணமாக 445வது பாடல். அப்படி என்மை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்ற பாடலை பாடி கர்த்தர் இந்த நாள் வரையிலும் நம்மை புல்லில் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆண்டுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. என்மை பரா இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ராஜாதி ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. Amen. நன்றி ஆண்டவரே. என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லுங்க. என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது அறிக்கை செய்யணும். ஆமென். என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. அவர் நம்மை பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்தினார். இன்பம். அவர் நடத்துதல் ஆச்சரியம், அவர் நடத்துதல் இன்பம் அல்லவா? ஆமென். என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே நடத்தினாரா? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? ஆமென். என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். அவர் நம்மோடு நடக்கிறார். ஆமென். இருள் சூழ்ந்த போது அவர் நம்மோடு கூட நடக்கிறதுனால ஒளியை தந்து நம்முடைய வாழ்க்கைக்கு இருளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. சொல்லுங்க. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அவர் நம்மை அன்பால் நிரப்பினார், எல்லோருக்கும் நண்பனாய் ஆக்கினார்.
உள்ளமே என்னாலும் கர்த்தரை புகழ்ந்திடு உள்ளமே என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நம்மை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. ஆமென். என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என் உள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. என் உள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென் சொல்லுங்க. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது அல்லேலூயா என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட நடக்கிறார். நடத்துகிறவர் கூடவே நடக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நம்மை விடுகிறார். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அமை அந்த சரணத்தில் நம்ம உணர்ந்து சொல்லும் பொழுது அமை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீத பகுதி தான். ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல சொல்ல ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை நடத்தின விதம், விசேஷமாக இந்த 4 மாதங்கள் நீர் எங்களை நடத்தின விதம் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், அதிசயம் அதிசயம் அதிசயம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. திடீரென்று எல்லாம் குறைந்து போய் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு இருள், பலவீனமான ஒரு இருள், போராட்டமான ஒரு இருள், ஆனால் குறைவான ஒரு இருள், அங்கே வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பலவீனங்களை மாற்றினவரே உமக்கு நன்றி என்று திரும்ப அதை சொல்லுவோமா? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. ஆமென். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. ஆமென். எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? திரும்ப சொல்லுங்க. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் வந்து ஆண்டவரே நீர் வாழ்க்கையில் வந்தீரே, என்னோடு கூட நடந்தீரே, அவன் என் தேவைகளை சந்தித்தீரே என்று சொல்லும் பொழுதெல்லாம், என்னோடு கூட உடைய வார்த்தையினால இடைப்பட்டீர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் மீண்டும் 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 அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வரும். ஹல்லேலூயா. எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வந்து உம்பணி செய்திடுவேன். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே போகலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் அவரை நம்ம ஆராதிச்சுக்கிட்டே போகலாம். அத்தனை கிருபை அத்தனை கிருபை. ஹல்லேலூயா. ஓ எவ்வளோ ஆச்சரியமான பாதையிலே நம்மை நடத்தினார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நடத்தி வந்த தேவனை நினைத்து, ஆச்சரியமான அன்பை நினைத்து ஆமென் அவரை நம்ம துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்ளலாம். இல்லை என்றால் ஆமென் முழங்கால் படிட்டு கொண்டு உண்மையாக ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சபையில் ஆமென் பாஸ்டர் பார்ப்பாங்க, பக்கத்தில் இருங்க பார்ப்பாங்க. ஆமென் அப்படி நினச்சி நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். இப்போது ஆண்டவர் உங்களை நேரடியாக பார்க்குறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருவார். அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை கடந்து வரும். அவருடைய பார்வையில் உண்மையான மனம் விட்டு ஆராதனை விட்டு கொடுத்து உங்களை சரீரங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆமென் முழு இருதயத்தோடு நீங்கள் அவர் ஆராதிச்சு பாருங்க. என்றைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக விடுதலையை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில்
கட்டளையிடுவார். நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு பெரிய விடுதலையை இந்த ஆராதனையில் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. சத்தத்தை உயர்த்தி, என் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆட்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா யெகோவா ரோவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே மெய்ப்பரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே, ஆமே, இருள் வந்த பொழுது இருள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, காரிருள் வந்தது, எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனால் கர்த்தர் உன் கரத்தை விடாதபடிக்கு பிடித்துக் கொண்டார். நீ அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளவில்லை, அவர் உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டார். வசனம் சொல்லுகிற பொழுது, ஆமே, நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் ஹல்லேலூயா என்று சொன்ன தேவனை மகிமைப்படுத்துங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுவார். என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுவாய். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே சமன் குறைகள் என்பது ஏது? எல்லாம் சொல்லுங்க. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, ஹல்லேலூயா. என்னோடவர் நடந்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா, எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கரங்களை தட்டி, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. கரங்களை தட்டி, குறை இல்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால், ஆமென், என் தேவ சொல்லுங்க, உம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்
சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்தினாரா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக. ஹல்லேலூயா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக. ஹல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. சத்தத்தை உயர்த்தி ராஜாதி ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் இப்பொழுது நீ கூப்பிடுவாய் என்றால் ஒரு சத்தத்தை கேட்டு கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது, அப்பா என்று சொல்லும் பொழுது அவர் இறங்கி வந்து உன் குரலை கேட்டு விடுதலை கொடுத்து அவை உன்னை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் விடுதலை, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஆமென். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தோ. விடுதலையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. அவர் தேடி ஓடி வந்து உன்னை விடுதலை கொடுக்கிறார். வாழ்க்கை இருக்கிற சாபங்களை உடைக்கிறார். ஓ ராபா ஷாக். அவர் அன்பின் அபிஷேகத்தினால உன்னை நிரப்புகிறார். ஆமென். அந்த புதிய அபிஷேகத்தை, அந்த புதிய வல்லமையை இந்த வேளையில பெற்றுக்கொள்வாயாக. எஸ் ரபலகா ஷதரபலவா. எஸ் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் விழட்டும். நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் தூக்கி ஆமென் திரும்பவும் நிலைநாட்டுவார். எழும்பி நிற்க பண்ணுவார். ஓரலகா ஷதரலலா. ஓரதா ஷரதலா. ஓரபகா ஷதரரே. லிமமகா ஷகதரே. ஓரிரே தேரே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார், நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ ஷாத்தரரே. எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தோ. விடுதலை அபிஷேகம். ஓ அவர் அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாயா? வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாயா? அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறாயா? பழிச்சொல்களை சுமந்து கொண்டிருக்கிறாயா? அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அது இப்பொழுது உன் பலவீனங்களை, கட்டுகளை, நுகங்களை, பாரங்களை முறித்து போடுகிறது. கரங்களை தட்டி ஓ எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தோ. எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய பிரசன்னம் வரும்பொழுது இனம் புரியாத ஆனந்தம், இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத ஒரு விடுதலை. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி. ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Thank you Lord. ஓ ஷிகபா. அப்படியே மகிமைப்படுத்துங்க. நன்றி அப்பா.
உயர்த்துங்க சத்தத்தை உயர்த்துங்க. லெமரக ஷதரப ஓ சத்த வீடுகளுக்குள்ளே கேட்கட்டும், பரலோகம் கேட்கட்டும். ரே பாபா பாதனகதனமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருள் சூழ்ந்த லோகத்துல வெளிச்சமாய் வந்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ சத்தத்தை உயர்த்தி இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மாணி போல என்னை கர்த்தரே என்னோடிருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா நான் அஞ்சே என் இயேசு என்னோடிருப்பதா ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்மநண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூக ஆத்மநண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூக கூடப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையில உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உண்மையா ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில மெய் மறந்து ஆத்மனேஸ்வரோடு கூட ஆராதனை செய்வோமா? எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்டவரே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. தெய்வீக அமைதியை தருகிறார், அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்கா பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்ற. ஒரு தெய்வீக அமைதிய, ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். கண்ணீரோடு கூட நீ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆராதிக்கிறியா? உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். உன் வேதனைகளை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அவருடைய பிரசன்னம் ஒரு தெய்வீக அமைதிய, புயல் காற்று, பெரும் காற்று, பெரும் புயல், பெரும் கொந்தளிப்பு, கர்த்தருடைய பிரசன்ன அமைதியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். இப்பொழுது ஒரு அமைதி உன் குடும்பத்துக்குள்ள வந்து கொண்டிருக்க, உன் இருதயத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஓ ரபகடதலஷதரே, நன்றி நன்றி நன்றி. ஆமென். பெரும் காற்று பேர் அமைதியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை, பெரும் காற்று பேர் அமைதி. Great storm become great calm. அமைதி அமைதி. நன்றி. ஆமென். உங்க பிரசன்னங்கி மத்தியில் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. அவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கவும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும், அந்த வார்த்தைகளை சபையாரோடு கூட சேர்ந்து தியானிக்கவும் தேவன் பாராட்டின பெரிதான மேலான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். அநேக நாட்களாக நாம் திருச்சபையிலே ஒன்றாக கூடி கர்த்தரை துதித்து ஒருவர் கண்டுகொள்ள, ஒருவர் பாரத்தை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவர் முகத்தை ஒருவர் காணாதபடிக்கு அநேக நாட்களாகிறது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுபவிக்கும்படிக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், இந்த காலத்தின் பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பாகாது. ஒரு தெய்வீக மகிமையை, ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த நாட்களை நம்முடைய திருச்சபைகளை வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஜெபத்தோடு கூட நம்ம வீடுகளிலே ஜெபத்தோடு கூட காத்திருப்போம்.
சீக்கிரத்திலே நாம் விரும்பினது வரும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். எல்லாருக்கும் மிகவும் நன்றாக அறிந்த ஆரம்பத்திலே நாம் பாடல் பாடினோம் அல்லவா, என்மை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இந்த நாளிலும் இந்த 23வது சங்கீதத்தை உங்கள் மத்தியிலே நான் ஒரு சில நிமிடங்கள் தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த 23வது சங்கீதம் நன்றாக தெரியும். 23வது சங்கீதம் சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் மனப்பாடமாக இருக்கிறது. எல்லாருக்கும் அதிக பரிச்சயமான ஒரு 123வது சங்கீதம். இதில் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனத்தில் 2 பகுதி காணப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பற்றி பேசுகிறான். முதல் காரியம், ஆண்டவரை பற்றி மனிதரிடத்தில் பேசுகிறான். 2வது காரியம், ஆண்டவரோடு கூட பேசுகிறான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். 1 3 வசனங்கள், 4 வசனத்தில் பாதி வசனம் வரைக்கும் மனிதரிடத்திலே மற்றவரிடத்திலே பேசுகிறான். ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து பேசுகிறான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக குறைவுகள். ஆமாம், என் ஆகாரத்தில் கசப்பை கலந்தார்கள். சரீரத்தில் அதிக குறைவுள்ளவன் பசியோடு கூட இருக்கிறான். கசப்பான ஆகாரத்தை சாப்பிட முடியாமல் அவன் ஒரு சங்கீதத்தில் குறிப்பிடுகிறான், என் எலும்புகளையும் என்ன கூடுமானால் எண்ணலாம், அவ்வளோ மெலிந்த உருவம், என் தகப்பனும் தாயும் என்னை தூக்கி எறிந்தார்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சகோதரருக்கு வேற்று மனுஷன், தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியன் என்று சொல்லுகிறான். ஆனால் மற்றவங்களிடத்தில் பேசும் பொழுது, இந்த வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. நிறைய பேர் நிறைய நேரத்தில் புலம்பி தள்ளி விடுகிறோம். நிறைய நேரத்தில் வேதனையில் என்ன பேசுகிறோன்னு தெரியல. ஆண்டவரே நீர் பார்க்கவில்லையா? ஆண்டவரே தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதே, உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி நாம் அதிகமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மற்றவர்களிடத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்பொழுது இன்றைக்கும் அவன் அட் பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதை அவன் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இது ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. தாவீது இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது, மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, எவைகளை கேட்கிறீர்களோ ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிற அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்று, அதான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். தூரத்திலே கண்டு அதை அணைத்துக் கொண்டார்கள், அதாங்க விசுவாசம். இங்கே சொல்லுகிறான், தாழ்ச்சி அடையேன் இல்லை, அடையேன், எனக்கு குறைவே இல்லை என்ற அர்த்தம். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுக்க, ஏன்னா நான் அவரால் மேய்க்கப்படுகிறேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். கர்த்தருக்கு தெரியும் உன்னுடைய தேவைகள், ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய கஷ்டங்கள், ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும் உன்னுடைய பாடுகள், உன் சூழ்நிலைகள். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உன் தேவைகளை அறிந்து அவர் உனக்கு உதவி செய்வார். உன் நாவிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். வானத்து பறவைகள்
புல் பூண்டுகளுக்கு கர்த்தர் உடுத்திருக்கிறார். சாலமோன் ராஜா போன்ற ராஜாக்கள் கூட அதை உடுத்தினதில்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உன் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? இன்றைக்கும் ஒரு அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நீ சொல்ல வேண்டியது தான். குறைவுகளின் மத்தியில் இந்த வசனத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம். தேவைகள் மத்தியில் இந்த வசனத்தை நம்ம மறந்துடுவோம். பிரச்சனைகளின் மத்தியில் நான் தாழ்ச்சி அடையேன் என்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் என்னை விடுகிறார். அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் புல்லை எட்டி சாப்பிட மாட்டேன், ஆசீர்வாதத்துக்காக ஏங்கிக்கிட்டு நிற்க மாட்டேன், தூரத்தில் தெரிகிறத பார்த்து பார்த்து ஏங்க மாட்டேன். திரும்ப சொன்ன புல்லை எட்டி பிடிக்க மாட்டேன். நான் புல்லுக்கு மேலே நின்னே புல்லை சாப்பிடுவேன். ஏன்னா என் மெய்ப்பர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கை கொடுக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி ஆமேன். இத்தனை நாட்கள் நம்மை கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவே இல்லை, நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் புல்லுக்கு மேலே நின்னே சாப்பிடுவேன். நான் சொன்னது புல்லு, சாப்பிட்ற புல்லு. அந்த ஆட்டை குறித்து சொல்லப்படுகிறது. நீ ஆகார குறைவில்லாமல் இருந்தா இல்லையா? இத்தனை நாட்களும் ஒரு சின்ன குறைவு கூட இல்லை வீட்டில். உன் வீட்டை விசாரிக்கும் போது ஒரு குறைவும் இல்லை, கர்த்தர் நிறைவாய் நடத்தினார். ஹல்லேலூயா. மெய்ப்பனுக்கு தெரியும் தன் நாட்டுக்கு என்ன தேவை, எந்த வயசில் எந்த புல்லை போடணும், எந்த ஆமேன் ஆகாரத்தை கொடுத்தா அதுக்கு செரிக்கும் தெரியும். அமர்ந்த தண்ணீர் அண்டை பிரவாகித்து ஓடுகிற வெள்ளம் சத்தம் வரும். ஓடுகிற வெள்ள ஆற்றிலே தண்ணீர் ஓடும் பொழுது சத்தம் வரும். அந்த இடத்துல போனால் ஆடு பயப்படும், தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்குது போல சொல்லி. அமர்ந்த தண்ணீர் என்றால் தண்ணிக்குள்ளே ஒருவேளை முதல்ல இருக்குதா, இல்லை கொடிய விஷக்கிருமிகள் இருக்கிறதா, விஷ மிருகங்கள் இருக்கிறதா அப்படின்னு மெய்ப்பனுக்கு தெரியும். அதனால அமர்ந்த தண்ணீர் அண்டை. ஆமாம், பிரச்சனை இல்லாத அமர்ந்த இடத்துல பெரும் காற்று வீசினது, பேர் அமைதி உண்டானது என்று நம்ம பார்த்தோம் இல்ல ஆராதனையில். உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்து உன் வாழ்க்கை இருந்த எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாய் விசாரித்தார், குறைகளெல்லாம் மாற்றினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போனார். ஆமேன். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, குறைகளை நிறைவாக்குறவர் மாத்திரமல்ல, தன் நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். அவருடைய பிரசன்னம் ஆராதிக்கும் போது அவருடைய வல்லமை, வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தது. என் பொருளாதார தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறவர் அல்ல, அவன் மற்றவங்ககிட்ட சொல்கிற ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நான் பல விக்கிரகங்களை ஆராதிக்கணும் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார் கிடச்சிருச்சு, வீடு கிடச்சிருச்சு, நான் பெரிய ஆளாயிட்டேன். நிறைய பேர் நமக்கு இருக்கிற நம்ம மேன்மைகளை அதிகமாக சொல்லிடுவோம். ஆமென். இங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு நிறைவாக வைத்திருக்கிறார், செழிப்பாக வச்சிருக்கிறாரு. ஆனால் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அநேகர் பின்வாங்கி விடுவார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைய வேண்டும், கை கொள்ள வேண்டும். எஸ், நான் சின்ன பையன் செய்கிறேன், அடுத்து என்ன செய்யணும்? உனக்கு சொத்தெல்லாம் விற்று தரித்திரலுக்கு கொடு. துக்கமுகமாய் திரும்பி போய்விட்டான். ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள தெரிந்திருந்தது. இயேசுவை அவன் ஒரு டைட்டில் ஸ்பான்சராக தான் பார்த்தான். அவன் ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்கிறார், குறைகளை நிறைவாக்குகிறார், மாடி மேலே மாடி கட்டி ஆமென் சொல்லி நான் அப்படி மேலே மேலே உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சதே தவிர கற்பனைகளை கை கொள்ளவில்லை. கற்பனையில் பிரதான கற்பனை தன்னை போல பிற நேசி, உனக்குள்ளதை விட்டு தரித்திருக்கூட சொல்ல அதை நேசிக்க முடியல. நாமத்து நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். வார்த்தையில் நடக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்கிறான்,
நீ ஆசீர்வதிக்கிறவர் தான். அதே போல பூமிக்குரிய விதத்தில் என்னை ஆசீர்வதித்தார், அதே வண்ணமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆமென் அவன் தைரியமாய் மற்றவரிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு வந்தது சொல்லுகிறான், இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆசீர்வாதம் இருக்குது, மேன்மை புகழ்ச்சி எல்லாமே இருக்குது. எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும், எவ்வளவு பெரிய கொடிய கஷ்டங்கள் வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், நிறைய பேருக்கு பயம். இந்த நேரத்தில் ஆனந்தமே பரமானந்தமே அது பாட்டை காடல நிறைய விசுவாசிங்க கூட பயந்துடுறாங்க. பரலோகமே என் சொந்தமே, அவ்வளோதான். ஐயோ இந்த பாட்டெல்லாம் இந்த நேரத்தில் அவன் செத்துக்கிட்டு இருக்கணும், இந்த நேரத்தில் இந்த பாட்டெல்லாம் பாடலாமா? அவ்வளோதான். நம்ம வளர்ந்துருக்கிறது அவ்வளோதான். இன்னும் நம்ம குழந்தைகளே போல தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம். பொல்லாப்புக்கு பயப்படேன், பிரச்சனைக்கு பயப்படேன். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில், இதோ பக்கத்தில், இந்த பக்கத்தில் வலதுபுற பக்கத்தில், இந்த பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுக, அது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்ப, பிரச்சனை வர்றதை பார்ப்ப. கொடிய பலவீன தேசம் முழுவதும் ஒரு பெரிய கொள்ளனை அப்படியே பயங்கரமா ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நீ பார்ப்பாய். அந்த பிரச்சனைகளெல்லாம் நீ பார்ப்பாய், அந்த மரணங்களையெல்லாம் நீ பார்ப்பாய். ஆனாலும் ஆமென் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென். மரணமே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதனால சொல்றேன், பொல்லாப்பு ஆமென் எத்தனை பொல்லாப்புகள் வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். இன்னைக்கு கொரோனாவுக்கு பயந்து போயிருக்காதீங்க, தைரியமா இருங்க. ஆமென். நம்முடைய சில தெருக்களில் கூட பலவீனம் வந்துருச்சுல்ல, பக்கத்து வீட்டில் கூட வந்துருச்சுல்ல, நீ பயப்படாத. உன் பக்கத்தில் 1000 பேர் கூட பரவாயில்ல, அவர்களையும் காப்பாற்றுவார், உன்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சுதந்திரித்துக் கொள்றீங்க நீங்க, இப்பவே அந்த பாதுகாப்பை, தெய்வீக விடுதலை சுதந்திரிக்கிறீங்க நீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீ சோர்ந்து போகவே கூடாது, நீ சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போக கூடாது. பொல்லாப்புக்கு பயப்படேன், எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டோட நடத்துதல் இருக்குது, எனக்கு எந்த பொல்லாப்பு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட மனுஷர்களிடத்துல ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறான். அன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் எனக்கு என்ன ஆமென் கொடுத்தாரு. ஆண்டவர் ஸ்பான்சரா பார்க்காதீங்க, என்ன தருகிறார் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருக்காத. அவர் சீக்கிரமாய் வருகிறார். இதோ ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? சொல்லுகிறான். ஆமென். எனக்கு நீங்க புல்லிடங்கள்ல மேய்ச்சிங்க, அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போய் விட்டீங்க, நான் வர வர விருத்தி மகா பெரியவன் ஆயிட்டேன், என் ஆத்மாவை தீற்றினீங்க, நடக்கிறேன், நான் உம்மோடு கூட நடக்கிறேன். எனக்கு பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நீங்க தான் இருக்கிறீங்க, பயப்படவே மாட்டேன். நான் சொல்றேன், இப்போ மனுஷத்தில் பேசிக்கின்றவன் திடீரென்று ஆண்டவர் நோக்கி பேச ஆரம்பிக்கிறான். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ஏன் கூட இருக்கீங்கப்பா. நான் மனுஷருக்கு முன்பாக தலைகுனிந்து போகாதபடிக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம், புல்லுள்ள இடம் நல்ல மேய்ச்சலே. நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம், புல்லுள்ள இடம் நல்ல மேய்ச்சலே. நல்மேய்ப்பர் நீரல்லவோ ஏசையா, நல்மேய்ப்பர் நீரல்லவோ, நல்மேய்ப்பர் நீரல்லவோ ஏசையா, நல்மேய்ப்பர் நீரல்லவோ. உமது மேய்ச்சலில் அடிமை செலுத்திட வேண்டும், உமது மேய்ச்சலில் அடிமை செலுத்திட வேண்டும். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, உம் திருப்பாதம் அமர்வதே
இனிமையான நேரம், இன்பமான நேரம் திரு பாதம் அமர்வதே. ஏசையா திரு பாதம் அமர்வதே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றி பேசின தாவீது இப்ப கர்த்தரோடு கூட பேசுகிறான். மனுஷன்கிட்டே பேசிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. ஆண்டவரோடு கூட பேசுகிறதற்கு, ஆண்டவரோடு கூட நேரங்களை செலவிடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் நடத்தப்படுகிறது, நான் குறைவில்லாமல் இருக்கப்படுகிறது, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டே என்னை கொண்டு போய் விடப்படுகிறதற்கான காரணம், தேற்றப்படுகிறதற்கான காரணம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் குறித்து பார்க்கும் பொழுது, அவர் அந்த கோலை வைத்து ஆடுகள் சில தழைகளை எட்டி பறிக்க முடியாது, அதை பறித்து இந்த ஆட்டுக்கு இது தேவைன்னு சொல்லி கொடுப்பதற்காக அவருடைய கோல் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும், உன் தேவைகளை அறிந்து உதவிச்சும். தடி எதற்கு? அந்த கோலை வைத்து இன்னொரு காரியத்தை கூட செய்ய முடியும். லேசாக விலகி போகும்போது அப்படியே அதை ஒருங்கிணைத்து மந்தையோடு மந்தையாக செல்வதற்கு. சில ஆடு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேறு வழியே போக ஆரம்பிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமேன். அப்படியே நைஸாக போக பார்க்கும். அங்கே புல் நல்லா இருக்குது, அங்கே பாம்பு இருக்கும், முதல்ல இருக்கும், பார்த்து அங்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லும். சில நேரத்தில் பக்கத்து 4 பேர்கிட்ட சொல்லும், அந்த புல் நல்லா இருக்கும், அந்த புல்லு நல்லா இருக்கும், அங்கே பாரியா அப்படி இருக்குதுயா, அந்த மைப்பெண் வெறும் பச்சையான இடத்துல நடத்துகிறாயா, பார்த்து முதல்ல இதில் எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதையோடு கூட நல்ல மெய்ப்பனுடைய குரலை கேட்டு, பரம பிதாவுடைய குரலை கேட்டு அதன் பாதையில் நடக்கணும். அப்படியே வழி விலகாதபடிக்கு அந்த கோலை வைத்து மந்தையோடு கூட மந்தையாக அப்படியே ஐக்கியத்தோடு கிட்ட செல்ல நடத்துகிறார். தடியை வைத்து என்ன செய்வார்கள் என்றால், சில நேரத்தில் காட்டு மிருகங்கள் தாக்கி ஆடுகளை பறித்து கொண்டு போக வரும் பொழுது, ஒரு முறை கரடி என்று சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கம் என்று சொல்லுகிறான். அதே போல காட்டு மிருகங்கள் வரும் பொழுது அவைகளை விரட்டி அடிக்க தடியை வைத்து, தடி சின்னதாக தடிமனாக இருக்கும், அதை வைத்து அடித்து அவைகளை விரட்டி அடிக்க, அவைகளை சேதப்படுத்துவதற்கு இந்த தடியை பயன்படுத்துவார். அதே விதமாய் நாமும் தவறுகளை செய்யும் பொழுது நம்மை சிட்சித்து உருவாக்கி எச்சரித்து அந்த தடியை கொண்டு ஆண்டவர் சரியான பாதையில் நடத்துவார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முதல் வசனங்களிலே ஆண்டவருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிற அதே தாவீது இங்கே உள்ளான மனுஷனுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான், தேற்றுகிறார். இருதயம் சம்பந்தப்பட்டது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றினது. தேவ சமூகத்தில் வந்து பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் மத்தியிலையும் ஆண்டு சமூகத்தில் வரும் பொழுது, அமேன், அபிஷேக எண்ணெயினால, ஜீவ நதியினால, தேவ நதியினால கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா, அமேன். எண்ணெயால் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமா, உன் குறைவில்லாதபடி உன் இருதயத்தை நேர சந்தோஷத்தினால, சமாதானத்தில், ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். நீ தேவனோடு கூட பேசும் பொழுது, அமேன், உள்ளான மனுஷன் நிரம்பி வழியும். துக்கங்களை மறக்க செய்கிற தேவ பிரசன்னம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவும் பொழுது சந்தோஷமா இருந்தாங்க. அவர்களோடு கூட பேசினார், உலாவினார், அவருடைய ஆராதனை அங்கீகரித்து கொண்டார். ஃபாதர் கூட பாடல் எழுதி, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும்,
இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். அப்படி ஆவியானவர் தங்கிட்டா வரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்துற ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறும். நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தருக்கு கொடுப்பார். ஆமென். அந்த அபிஷேகம் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அதை விட்டு விட்டு ஆமென் உலக ஆசீர்வாதங்கள் என்று தேடி அதற்காக மாத்திரம் ஆண்டவரை தேடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாள் வாரப்போகிறோனோ அத்தனை நாளும் எனக்கு நன்மையும் கிருபையும் என்று சொல்லும் பொழுது, நன்மை என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதம். உலகத்தில் காண்கிற அத்தனை மேன்மைகள், புகழ்ச்சிகள், செல்வாக்குகள். கிருபை என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ரெண்டையும் குறித்து தாவீது சொல்லுகிறான். மனுஷர்களோடு கூட பேசும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆமென் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பேசுகிறான். ஆண்டவரோடு கூட தேவரீர் என்று சொல்லி ஆரம்பித்து தேவனோடு கூட பேச அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பூமியிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ போறனோ அத்தனை நாட்களிலும் உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை மாத்திரம் தொடரும் என்று நீ ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் பேரிலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கிருபை வேணும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என் பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஜீவன நாளெல்லாம் எத்தனை நாட்களோ, 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ இல்லை, நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ வச்சிருந்தாலும் அத்தனை வருஷமும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். வாழ்றதுக்கு ஆவிக்குரிய அபிஷேகம் எனக்கு வேணும். அப்போ தான் நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். இங்கே சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். பூமியில் வாழ்கிற நாட்கள் எத்தனை நாள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் என் ஆசையெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். அங்கே துக்கம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, செழிப்பு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற ஆசீர்வாதத்தை விட எத்தனையோ மடங்கு மேன்மையுள்ள ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே பரம சுகம் உண்டு. பக்தர் இப்படியாக சொல்லுகிறார், பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். ராப்பகல் இல்லையே, ரட்சகர் வெளிச்சமே. ராப்பகல் இல்லையே, ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். வியாதி இல்லாத, துக்கம் இல்லாத, பலவீனம் இல்லாத, குறைவு இல்லாத ஆட்டுக்குட்டியானவருடைய நம்முடைய தாகங்களை தீர்ப்பார். சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். இல்லைன்னா நம்முடைய மரணம் நேரிடுகிற நாள் வருவதற்கு முன்பதாக, மரணமே வந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நன்மையும் உங்களுடைய கிருபையும் என்னை தொடர வேண்டும் ஆண்டவரே. உங்கள் அபிஷேகம் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இப்பொழுது ஜெபம் பண்ண போற. ஆண்டவரே, சங்கீதக்காரன் மனுஷரிடத்திலே பேசின பொழுதும் சரி,
உம்மிடத்தில் பேசின பொழுதும் சரி, அவன் 2 விதமான ஆசீர்வாதத்தை விரும்பினான் அல்லவா? அதே போல கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் மனுஷரோடு கூட நான் பேசி விட்டு விடாதபடிக்கு உம்மோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் அபிஷேகத்துக்காக, நம்முடைய வார்த்தைகளுக்காக உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் கண்களை மூடி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மனுஷனிடத்தில் பேசும்போது ஆமென், உனக்கு தாழ்ச்சி இல்லைன்றதை அறிக்கை செய்யணும். எத்தனை குறைவுகள் இருந்தாலும் கர்த்தருடைய நிறைவாக நடத்தினதை சொல்ல வேண்டும், சாட்சியாக சொல்ல வேண்டும், சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்தார், அமர்ந்த தண்ணி என்று கொண்டு போய் விட்டார். என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள், நெருக்கடிகள், குறைவுகள் மற்றும் நிறைவாய் என்னை நடத்தினாரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண நடத்துகிறார். இப்பொழுது உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாய் வாழ உதவி செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, 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 ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலும் தடியும் உன்னை வழி விலகாதபடிக்கு, குறைவுகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது அந்த கோலை வைத்து பறித்து கொடுத்தார், தேவைகளை கொண்டு வந்து கொடுத்தார், உனக்கு அற்புதமாய் தேவைகளை சந்தித்தார். ஆமென். வழி விலகாதபடிக்கு ஆமென், மந்தையிலே கூடி சேர கிருபை தந்தார். பிரச்சனைகள் ஆமென் ஆமென் தடைகள் வரும் பொழுது, ஆமென், சிங்கம் போன்ற பிசாசு இவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு எழுப்பி வந்த பொழுது தடியினால விரட்டி அடித்தார், நம்மை உருவாக்கினார், தட்டி கொடுத்து உருவாக்கி, தண்டனையின் நேரத்தில் சிற்சில வேலை சிற்சையினாலே நம்ம உருவாக்கின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மை வேணும் ஆண்டவரே. இன்னைக்கும் நன்மைக்காக எதிர்பார்த்திருக்கிறையா? ஆமென். குறைவுகளோடு கூட இருக்கிறையா? உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். நன்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் செபிக்கணும், இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழணும், அவருடைய அபிஷேகத்தை பாத்திரம் நிரம்பி வழியணும் சொல்லும்போது நிரப்புகிறார். இப்பொழுது உன் குறைவுகளை நிறைவாக்கிற கர்த்தருடைய மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இந்த உலகத்தில் வாழ்றது கொஞ்ச காலம், நீடித்த நாட்களை கர்த்தருடைய வீட்டில் வாழ்வதற்கு உங்க அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வயதானவர்களுக்காக, முதியோர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த பலவீன நாட்களில் நீர் பலன் தந்து தாங்கினீர் அப்பா. ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் சுகப்படுத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் கடந்து வர கர்த்தர் கிருபை பண்ணுகிறீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேளையில் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு பூரண வயது கொடுத்து ஆசீர்வதிங்க. குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். அவங்களோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். குடும்பத்தை நடத்த, குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய கிருபை தாங்க. ஒரு நாளும் கூட பாதத்தில் அமர்ந்திருந்து நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரோடு கூட நடக்க, நீதியின் பாதையில் நடக்க, ஜீவ மார்க்கத்தை பின்பற்றி கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. உலக மாமிசம் பிசாசுக்கு ஜெயித்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு தரும்படியாக ஜெபம்ன்றேன். கர்த்தர் நடத்துங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கொடிய நாட்களில் பிள்ளைகள் ஒவ்வொருவரை வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நடத்தட்டும். விசேஷமாய் திருச்சபை நிர்வாகத்திற்காக, திருச்சபையின் செயலாளருக்காக, பொருளாளருக்காக, மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம். வேதகம் அம்மையாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கோயில் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிக்க பொறுப்பாளர்களுக்காக, சகோதரிக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, கீப்பாம சகோதர பிள்ளைகளுக்காக, பொறுப்பாளருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை கட்டுமான பணிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் பலவீனத்தோடு கூட இருந்து எங்களுக்கு இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை பேருடைய பலவீனங்களும் மாறி போகட்டும். ஆசீர்வதிங்க. தேவைகளோடு வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், கற்பத்தின் கணிகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை அவங்க குறைவு நிறைவாகட்டும். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ கிருபை செய்யுங்க. சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். சபையிலே கூடி ஒருவர் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். தயவு செய்து எங்க தேசத்தின் மேல மனமிறங்க நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. ஒரு அற்புதம் நடக்க நாங்கள் ஜெபம் பண்றோம். சீக்கிரத்தில் நடக்கட்டும். ஆமென். நீ கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த வரைக்கும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டீர். இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகியோடு என்போம் பரிசுத்த ஆவியானவருடன் நீனுமைக்கும் இடத்துல சமான சந்தோஷமும் ஒரு வருகை வரைக்கும் யாருடன் காத்து நடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். சீக்கிரத்திலே நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவர் உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வார். Thank you. God bless you. Praise the Lord.